கேரளாவோட மிக பிரம்மாண்டமான பண்டிகையான ஓணம். இத பத்தி நாம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வண்ணமயமான கொண்டாட்டத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு இந்த பதிவுல அத பத்தி விரிவா அலசுவோம். இது வெறும் ஒரு பண்டிகை இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு நெடிய வரலாறே இருக்கு. நமக்கான மைய கேள்வி இதான்: பாதாள உலகத்துக்கு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு மன்னன ஏன் ஒரு மாநிலமே ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு ஆர்வமா கொண்டாடுது? அதுவும் அவரை ஒரு திருவிழாவாவே ஏன் கொண்டாடணும்? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 1: ஓணம் பண்டிகையின் மாயாஜாலம், ஒரு நவீன கால கொண்டாட்டம். இந்த பண்டிகையோட ஆழமான வரலாற்றை புரிஞ்சுக்க முதல்ல நாம நிகழ்காலத்திலிருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு இந்த பண்டிகை எப்படிப்பட்ட உணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துது அப்படிங்கறத பாப்போம். இன்னைக்கு ஓணம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது அந்த சிலிர்ப்பூட்டும் படகு பந்தயங்கள், வாசல் முழுக்க நிரம்பியிருக்கிற வண்ணமயமான பூக்கோளங்கள், அப்புறம் பிரம்மாண்டமான ஓணசத்யா விருந்து. இதெல்லாம் வெறும் சாதாரண கொண்டாட்டம் கிடையாதுங்க. தங்களை உசுருக்கு உசுரா நேசித்த தங்களோட மாபெரும் மன்னனை வரவேற்க மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்துற ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு விழா இது. பகுதி 2: மகாபலியின் பொற்காலம், சமத்துவம் நிறைந்த ஒரு ராஜ்யம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம்: ஒரு மன்னரை இவ்ளோ பிரம்மாண்டமா வரவேற்கிறாங்களே, அவர் அப்படி என்னதான் செஞ்சார்? இந்த மக்களோட சந்தோஷத்தை முழுமையா புரிஞ்சுக்க நம்ம பழங்கால கேரளாவுக்கு ஒரு பயணம் போவோம். மகாபலி மன்னன் தன்னோட நாட்டை ரொம்பவே நேர்மையாவும் அதீத தாராள குணத்தோடும் ஆட்சி செஞ்சார். அவர் ஆட்சியில ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. மக்கள் எல்லாரும் உணவை சமமா பகிர்ந்துக்கிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே அங்க இடமில்ல. உண்மையிலேயே அது ஒரு இலட்சிய நாடா, ஒரு உட்டோப்பியாவா திகழ்ந்துச்சு. பகுதி 3: கவலையில் ஆழ்ந்த தேவர்கள், ஸ்வர்க்கத்தில் உருவான சிக்கல். பூமியில ஒரு நாடு இவ்ளோ குறையில்லாம மக்கள் ரொம்ப சந்தோஷமா இயங்குதுன்னா அதோட தாக்கம் கண்டிப்பா வேற எங்கேயாவது எதிரொலிக்கும் இல்லையா? ஆமாங்க, ஸ்வர்க்கத்துல இருக்கிற தேவர்களுக்கு ஒருவித பாதுகாப்பின்மை வளர தொடங்குச்சு. இது எப்படி ஒரு மாபெரும் விளைவை உருவாக்குதுன்னு பாப்போம். வருஷம் ஆக ஆக மகாபலியோட புகழ் 3 உலகங்களுக்கும் பரவுது. இத பார்த்து தேவர்களுக்கு பயமும் பொறாமையும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல பீதி அடைஞ்ச தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்டயே தஞ்சம் அடையறாங்க. இதை தொடர்ந்து பகவான் விஷ்ணு ஒரு மாபெரும் திட்டத்தோட வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வர்றார். இது ஒரு பிரபஞ்ச அளவிலான சங்கிலித் தொடர் நிகழ்வுகளை தூண்டுது. விஷ்ணு பகவான் வாமனர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறிய, ரொம்பவே எளிமையான பிராமண சிறுவன் உருவத்தை எடுக்கிறார். எதுக்காக தெரியுமா? மகாபலியோட அந்த புகழ்பெற்ற தாராள குணத்தை சோதிக்கிறதுக்காக தான். மகாபலி ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது எந்தவித ஆடம்பரமும் இல்லாம அந்த யாகச்சாலைக்குள்ள நுழையிறார் வாமனர். பகுதி 4: வாமனரின் 3 அடிகள், ஒரு பிரபஞ்ச சோதனை. இதுதான் இந்த கதையோட உச்சகட்டம்னு சொல்லலாம். ஒரு சாதாரண சிறுவனோட சின்ன கோரிக்கை ஒட்டுமொட்ட பிரபஞ்சத்தோட விதியே எப்படி மாத்துதுன்னு பாப்போம். வாமனர் மகாபலி கிட்ட வெறும் 3 அடி நிலம் கேக்குறாரு. தனக்கு கீழே மிக்கிற ஒரு சின்ன பையன்தானே கேக்குறான்னு மகாபலியும் ரொம்ப சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே அந்த வரத்தை கொடுக்க சம்மதிக்கிறாரு. ஆனா அடுத்த நொடியே அந்த சிறுவன் விண்மீன்கள், கிரகங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாபெரும் பிரபஞ்ச உருவமா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அது எவ்வளவு பிரம்மாண்டமான காட்சியா இருந்திருக்கும். அந்த பிரம்மாண்டமான உருவத்தோட முதல் அடியில ஒட்டுமொத்த பூமியும் அளக்கப்பட்டுடுச்சு. 2வது அடியில வானமும் சொர்க்கமும் அளக்கப்பட்டுடுச்சு. நினைச்சு பாருங்க, வெறும் 2 அடிகள்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அளக்கப்பட்டு இப்போ அங்க ஒரு சிறு துகளளவு கூட இடமே மீதமில்ல. இப்போ வாமனர் மகாபலிய பார்த்து ஒரு கேள்வி கேக்குறார்: 3வது அடியை நான் எங்கே வைப்பது? இந்த ஒற்றை கேள்வி மன்னனே ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான உச்சக்கட்ட பதற்ற நிலைக்கு தள்ளுது. அளக்கிறதுக்கு வேற இடமே இல்லாதப்போ தான் கொடுத்த வாக்கை அவர் இனி எப்படி காப்பாற்றப் போகிறார்? பகுதி 5: மாபெரும் தியாகம், காப்பாற்றப்பட்ட சத்தியம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் எடுத்த முடிவுதான் மகாபலியோட புகழை இன்னைக்கு வரைக்கும் அழியாம நிலைநிறுத்தியிருக்கு. அது என்ன முடிவுன்னு பாப்போம். கொஞ்சம் கூட தயங்காம மகாபலி ரொம்ப அமைதியாகவும் பணிவாகவும் தன் தலையை கீழே குனிஞ்சு, உங்களோட 3வது அடியை என் தலையில் வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக தன்னையே முழுமையாக தியாகம் செய்ய முன்வர்றார். மன்னனோட இந்த ஈடிணையற்ற தியாகத்தையும் சத்தியத்தை காப்பாற்றும் அந்த உன்னதமான குணத்தையும் பார்த்து விஷ்ணு பகவான் ரொம்பவே நெகிழ்ந்து போயிறாரு. அவனது தலையில தன் பாதத்தை வச்சு அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்புறார். ஆனா கவனிங்க, இது ஒரு தண்டனை கிடையாது. மிக உயர்ந்த கௌரவத்தோட தான் அவர் அங்க அனுப்பி வைக்கிறார். அவர் பாதாளத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி
விஷ்ணு பகவான் அவருக்கு ஒரு அற்புதமான வரத்தை அளிக்கிறார். மக்களை காண வருஷத்துக்கு ஒரு முறை நீ பூமிக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் அந்த வரம். இந்த ஒற்றை வரம்தான் நம்ம கதைய ரொம்ப அழகா மீண்டும் நிகழ்காலத்துக்கே கொண்டு வந்து சேர்க்குது. அதனால தாங்க சொல்றேன், இன்னைக்கு நாம பாக்குற இந்த நவீன கால பூக்கோளங்களும் தடபுடலான சத்யா விருந்துகளும் படகு பந்தயங்களும் வெறும் கொண்டாட்டங்கள் கிடையாது. தங்கள நேசிச்ச, தங்களுக்காக தன்னையே தியாகம் செஞ்ச தங்களோட அன்பான மன்னனை வரவேற்கிற ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அது. அதனாலதான் ஓணம் பண்டிகை எப்பவுமே இவ்ளோ ஆழமான உணர்ச்சிகளால நிரம்பியிருக்கு. இந்த அலசல நாம முடிக்கிற இந்த நேரத்துல ஒரு இறுதி கேள்விய உங்களோட சிந்தனைக்காக நான் விட்டு செல்றேன். மகாபலியோட கதை வெறும் புராணங்கள்ல மட்டும் முடங்கி போறதில்ல. அவர் விட்டு சென்ற அந்த தியாகம், சமத்துவம், மற்றவர்களோட நலன பேணுதல் ஆகிய விஷயங்கள இன்னிக்கே நாம நம்மளோட அன்றாட வாழ்வில எப்படி செயல்படுத்த முடியும்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.